மாண்டெசரி மெத்தடாலஜி அதை எப்படி நம்ம தமிழுக்கு கொண்டு வந்திருக்கோம்? ஸோ தமிழ் ஒலிப்பியல்ல அந்த எழுத்துக்கான கதைகள், பாடல்கள் வரும்போது குழந்தைங்களுக்கு அந்த லிசனிங் ஸ்கில் அதிகமா இருக்கும். ஸோ தமிழ் ஒலிப்பியலுக்கு முதல் ஒரு பாடலை எப்படி கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஒரு எழுத்துக்கு எப்படி பாடல் கொண்டு வந்திருக்கு? ஸோ முயலுக்கு ஒரு சின்ன பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "திமுயல் ஓடுது, தாவி தாவி ஓடுது, பிடிக்க சென்றேன், எங்கோ ஓடி ஒளிந்தது." தமிழ் ஒலிப்பியலுக்கு குழந்தைகளுக்கு நீங்க வந்து ஒரு லெட்டர்ஸ்க்கு ஒரு சவுண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறீங்க. இவங்களுக்கு பயிற்சிக்கு ஏதாவது நீங்க பயிற்சி எடுக்கல அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்க? கண்டிப்பா ஒவ்வொரு குழு முடிக்க முடிக்க அவங்க வந்து பயிற்சி அந்த ஒர்க் ஷீட் ஆக்டிவிட்டி பண்ணா மட்டும் தான் அவங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்கும். தமிழுக்கு வணக்கம். தமிழ் என்ற வார்த்தைக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? நம்ம சான்றோர்கள் அழகா தமிழுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. தம் பிளஸ் இழ், அதாவது தம் கூட்டல் இழ். இழ் என்பது மலர் அல்லது ஓசை. தம்மிலிருந்து உருவாக்கப்பட்ட ஓசை, தம்மிலிருந்து பிறக்கும் ஓசை, தம்மிலிருந்து மலர்ந்த ஓசையை தான் தமிழ்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. ஸோ தமிழை வந்து நம்ம குழந்தைங்க ஆர்வமாக படிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லா பேரண்ட்ஸுமே நினைக்கிறோம், பெற்றோர்களும் நினைக்கிறோம். ஸோ அதுக்காக இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ் ஒலிப்பியல், தமிழ் ஃபோனிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் ஒலிப்பியல்னா என்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு கவிப்ரியா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ கவிப்ரியா தமிழ் ஒலிப்பியலோட ஆசிரியர். ஸோ தமிழ் ஒலிப்பியலை பற்றி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வணக்கம் கவிப்ரியா. வணக்கம் மேம். தமிழ் ஒலிப்பியல் அப்படின்னா என்ன? தமிழ் ஒலிப்பியல் பார்த்தீங்கன்னா, இப்ப இங்கிலீஷ் எப்படி ஃபோனிக்ஸ் இருக்கு, ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே ஒரு சவுண்ட் இருக்கு. ஸோ நம்ம தமிழ் ஒலிப்பியல்ல ஒவ்வொரு எழுத்துக்குமே அதுக்கான சத்தம், அதுக்கான கதை, அதுக்கான பாடல்கள் மூலியமா மாண்டெசரி மெத்தடாலஜில சொல்லிக் கொடுக்குறோம். மாண்டெசரி மெத்தடாலஜி அதை எப்படி நம்ம தமிழுக்கு கொண்டு வந்திருக்கோம்? இப்போ மாண்டெசரி மெத்தடாலஜினா ஆக்டிவிட்டி பேசிஸ் தான். ஸோ தமிழ் ஒலிப்பியல்ல அந்த எழுத்துக்கான கதைகள், பாடல்கள் வரும்போது குழந்தைங்களுக்கு அந்த லிசனிங் ஸ்கில் அதிகமா இருக்கும். அண்ட் தென் அந்த கதை வரும்போது இல்ல கேள்விகள் கேட்போம். ஒரு புது புது வார்த்தைகளுக்கான அர்த்தம் அப்படி கேள்வி கேட்கும்போது யோசிச்சு சொல்லுவாங்க. குழந்தைங்க அவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. பிளஸ் அதுல மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்துரும் அவங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது. ஓகே. அதாவது மாண்டெசரி மெத்தடாலஜியே வந்து மரியா கொண்டு வந்தது வந்து ஒரு மோட்டார் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது குழந்தைகள் வந்து சிறப்பு குழந்தைகளுக்காக கொண்டு வந்த அந்த மாண்டெசரி மெத்தடாலஜியை இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம். அதுவும் நம்ம தமிழுக்காக, நம்ம தாய்மொழிக்காக நம்ம வந்து இந்த ஒலிப்பியல் ஒரு முறையை கொண்டு வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய இதை வந்து எப்படி பிரிவுகளா பிரிச்சிருக்கீங்க நீங்க? அதாவது இப்போ நார்மலா வந்து உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள்னு நம்ம வந்து கண்டினியூஸா படிக்காம நீங்க குழுக்களா பிரிச்சிருக்கீங்க. அது ஏன் இப்படி பிரிச்சிருக்கீங்க? இப்ப நார்மலாவே தமிழ்னாலே ஃபர்ஸ்ட் வந்து உயிர் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் போகும். நம்ம அப்படி போகாம குழுக்களா எல்லாமே சேர்ந்து உயிர், மெய், உயிர்மெய் சேர்ந்து வரும்போது ஒரு வார்த்தையை உருவாக்க முடியும். இப்ப நீங்களே பாருங்க உயிர் எழுத்துக்கள் போகும்போது ஆ, போகும்போது அதுல வார்த்தை உருவாகாது. பட் எல்லாமே கலக்கும்போது ஒரு வார்த்தை பிறக்குது. ஸோ அந்த மாரி ஆர்டர்ல போகும்போது குழந்தைங்க குறுகிய குழுக்களையே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குழு முடிக்கும்போது புது வார்த்தையில உருவாக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு ஆர்வம் வந்துரும் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ ஆங்கிலத்துக்கு ஃபோனிக்ஸ் மெத்தடாலஜியை நிறைய பேர் பயன்படுத்தி குழந்தைங்க வந்து ரீடிங் அழகா கொண்டு வராங்க. ஸோ இந்த மெத்தடாலஜியை வந்து நம்ம தமிழ் ஒலிப்பியல், ஒலிப்பியல் அப்படின்றது வார்த்தையே வந்து ஃபோனிக்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழாக்கம் தான். ஸோ அது அழகா கொண்டு வந்து நமக்கு இப்போ குழந்தைகள் வந்து தமிழ் படிக்கணுங்க, நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து தமிழ் கொண்டு போகணும் அப்படின்ற முயற்சியில தான் தமிழ் ஒலிப்பியலை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ தமிழ் ஒலிப்பியலுக்கு முதல் ஒரு பாடலை எப்படி கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஒரு எழுத்துக்கு எப்படி பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? இப்ப தமிழ் நம்ம ஒரு எழுத்து எடுத்துக்கலாம் பாருங்களேன். இப்ப அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு. அப்படின்னாலும் குழந்தை ஞாபகம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, முயல் நம்ம வச்சுக்கலாம். ஸோ முயலுக்கு ஒரு சின்ன பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "திமுயல் ஓடுது, தாவி தாவி ஓடுது, பிடிக்க சென்றேன், எங்கோ ஓடி ஒளிந்தது." இப்ப குழந்தைங்களுக்கு ஒரு பாட்டு வரும்போது அந்த எழுத்த தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் வரும். இப்ப முயல், அப்ப அதுல வந்து முயல பத்தி ஒரு பாட்டு எழுதுறோம். அப்ப கண்டிப்பா முயல பார்த்தா அந்த ஞாபகம் வரும். அந்த மாரி ஒவ்வொரு எழுத்துக்குமே அது சார்ந்த ஒரு வார்த்தைகள வச்சு அதுக்கு ஒரு கதை, பாட்டுன்னு வரும்போது ஒரு ஆர்வம் வந்துருது குழந்தைங்கள்ட்ட. ஸோ அப்ப அவங்களுக்கு கூட சேர்ந்து டெய்லி சும்மா ஒரு பிராக்டிஸ்ல நடந்து போகும்போதோ, விளையாடும்போதோ அந்த பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த எழுத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கிறாங்க. இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் ஃபோனிக்ஸ் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கும் நம்மளுடைய தமிழ் ஒலிப்பியலுக்கும் என்ன வேறுபாடு? இப்போ ஒரு சிலர் படிக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் அந்த சத்தத்த தெரிஞ்சுப்பாங்க. ஒலி தெரியும் அவங்களுக்கு. ஒலி எப்படி பிறக்குதுன்னு பார்ப்பாங்க. பட் இந்த மாரி கதை, பாடல்கள் வந்து யாரும் பண்ணதில்ல இதுவரைக்கும். ஸோ நான் தான் முதல் முதல் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் மான்டெசரி மெத்தட்ஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம்.
ஸோ இதை வந்து சோதனை பண்ணோம். இப்போ நிறைய டீச்சர்ஸ் இப்போ நம்மள்ட்ட கத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க டியூஷன் எடுக்கிற குழந்தைகளுக்கு இத சோதனை பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் ஆர்வத்தோட கத்துக்கிறாங்க. இப்ப குறில்லாம் எப்படி சொல்லிக் குடுக்கணும்? நெடில்லாம் எப்படி சொல்லிக் குடுக்கணும்? ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சுருது. நல்லா போகுதுன்னு நிறைய பேர் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஃபீட்பேக் அப்படிதான் வந்துட்டு இருக்கு நமக்கு ஆக்சுவலா. இப்போ தமிழ்ல வந்து குழந்தைங்க வந்து எக்ஸாம் எழுதுறாங்கனாவே, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபியர் வந்துரும். என்ன அப்படின்னா, ரா, ரா வேறுபாடுகள். நான் எங்க போடணும்? 3 சுழி நான் எங்க போடணும்? அப்படின்ற நெறைய பயத்திலேயே வந்து குழந்தைகள் தமிழ கொஞ்சம் பயந்து பயந்து படிக்கிறாங்க அப்படின்றது, நம்ம பெற்றோர்கள்கிட்ட இருந்து வந்த பதில்கள். ஸோ இதுக்கான விஷயங்கள் நம்ம எப்படி கொண்டு வரோம்? இதுல நம்ம வந்து இலக்கணத்த கொண்டு வருமா? என்ன பிழையின்றி எழுதுவதற்கான விஷயங்கள் நம்ம குடுத்துருக்கோமா ஒலிப்பியல்ல? வேறுபாடுகள் இருக்கு. நெறைய குழந்தைங்க கன்ஃப்யூஸ் ஆகுறது இங்க தான். எந்த ர போடணும்? யாரோ ஒரு வார்த்தை இப்ப நம்மளே இப்ப மளிகை லிஸ்ட் எழுதும்போதே, எந்த ரங்க போடணும்னு கேட்போம். ஸோ அப்ப பாருங்க, குறைந்து ஒலிக்கிற சத்தம். இப்ப பாத்தீங்கன்னா, அரசன் மென்மையா ஒலிக்குது. இதே ஒற்றன் அப்படின்னு அழுத்தி சொல்றோம். அந்த வித்தியாசம் இருக்கு. அதே மாரி தன்னகரம், தன்னகரம். இப்ப தன்னகரம் 3 சொல்லி 4 சொல்ற பாரு தன்னகரம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த தன்னகரம் டா வர இடத்துல இப்ப பாருங்க வேண்டும், ட சத்தம் வருது அங்க இன் போடுறோம் பாருங்க. மண்டபம் அங்கேயும் பாரு 3 சுழி. அந்த மாரி டா வர இடத்துல எல்லாமே 3 சுழி நான் தான் போடுவோம். அது மாரி தன்னகரம். தை. ஸோ அந்த மாரி எல்லா இடத்துலயுமே இந்த லாம் வருது. எல்லா வேர்பலும் சொல்லிக் குடுத்துருவோம் நம்ம இதுலயே குழந்தைங்களுக்கு. இப்போ தமிழ் எழுத்துக்களே வந்து அழகா அவங்க குடுத்துருக்கிற இந்த காங்கா, சா அந்த அடிப்படையான அந்த அட்டவணையிலேயே வந்து அழகா குடுத்துருக்காங்க. நான் 2 சுழி நா வேணா, அது 3 சுழி ரா பக்கத்துல தான் வரணும். அழகா குடுத்துருக்காங்க. அந்த அந்த அட்டவணையையே வந்து குழந்தைகளுக்கு அழகா சொல்லிக் குடுத்துட்டு, நம்ம அந்த ஓசையோட சொல்லிக் குடுக்கும்போது புரிஞ்சிரும். 3 சுழி நாக்கு மேல டா இருக்கு. டா வரும்போது தான் அந்த 3 சுழி நா வரணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்தாலே, பிழையின்றி குழந்தைங்க எழுதலாம். அதுவும் நம்ம ஜாலியா ஒரு ஸ்டோரி சொல்லி, பாடல்கள் சொல்லும்போது, தமிழ் மேல ஆர்வம் வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ, தமிழ் ஒலிப்பியல்ல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கதையும் சொல்றோம், ஒரு பாடல் சொல்றோம். இதுக்கு மேல இலக்கணத்துக்கு போணும். ஏன்னா, இலக்கணம் வந்து நெறைய இருக்கு தமிழ்ல. தொல்காப்பியர் வந்து நெறைய இலக்கணத்த வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ, அந்த இலக்கணத்துக்கு நம்ம வந்து எப்படி கொண்டு போறோம்? குழந்தைகளுக்கு நம்ம எப்படி இலக்கணம்லாம் சொல்லிக் குடுக்க போறோம்? இப்ப நார்மலா பாருங்களேன், இந்த குற்றியலிகரம், குற்றியலுகரம், மயங்கொலிகள் அப்படி நெறையா இருக்கு. ஸோ அது எடுத்தோனே குழந்தைட்ட போகும்போது கஷ்டப்படுறாங்க. ஸோ முதல்ல குழந்தைங்க கஷ்டப்படுறது என்னது? ஒரு சத்தத்த புரிஞ்சுக்கிறதும், ஒரு வார்த்தைய உருவாக்குறதும். அதுல சரி பண்ணிட்டு நம்ம இலக்கணம்குள்ள போகும்போது தான், அது தெளிவாயிட்டு அர்த்தத்துக்குள்ள வராங்க. ஸோ அதுக்குமே சின்ன கதைகள் இருக்கு. அந்த மயங்கொலினா என்ன? அதுக்கான அர்த்தங்கள். இப்ப மயங்கொலினா என்ன? ஒரு ஒலி இருக்கும். ஆனா அது மறைஞ்சு வேற மாரி ஒலிக்கும். இப்ப ஐ எடுத்துக்கோங்களேன். நம்ம ஐயம் அப்படின்னு சொல்லும்போது, ஐ டைரக்ட்டா போட்டுடுறோம். பட் ஒரு சில இடத்துல ஆவும், ஈயும் சேர்ந்து ஐ சத்தத்த குடுக்கும். அது மாரி அவ்வு பாருங்களேன். நம்ம அவ்வுன்னு சொல்றோம். ஆனா ஒரு சில நம்ம ஆ, இவ்வு போடுவோம். அந்த மாரி வேறுபாடுகள் இருக்கு. அத மயங்கொலின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய பழங்காலத்துல பார்த்தீங்கன்னா, ஐயும், அவ்வுன்ற இந்த அந்த லெட்டரே வந்து பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அத கூட நம்மளோட தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து நெறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஐ, அவ்வுலாம் வந்து இடையில கொஞ்ச நாள் 1 வருடங்கள், நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் அத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து தமிழ் ஒலிப்பியல் வந்து குழந்தைகளுக்கு ஆர்வமாக படிக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சி. கரெக்ட்டுங்களா? ஸோ தமிழ் ஒலிப்பியல நீங்க ஆர்வமா படிக்கணும். குழந்தைகளுக்கும் அத ஆர்வமா எப்படி சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய தமிழ் ஒலிப்பியல். குழந்தைங்களுக்கு எப்படி தமிழ் ஒலிப்பியல சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கவிப்பிரியா கிட்ட இன்னும் கொஞ்சம் ஆர்வமா கேட்பேன். நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ தமிழ் ஒலிப்பியல்ல நீங்க எப்படி எப்படி அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நீங்க சவுண்டு, சாங் வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க? இப்ப பாடல் பார்த்தோம். அந்த பாடல் வச்சு ஒரு கதையும், அந்த பாட்டையும் உங்களுக்கு சேர்த்து சொல்லிக் குடுக்குறேன். இப்ப அந்த எழுத்து இருக்கு சரிங்களா? அப்டின்னாலே, அது சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தைய வச்சு ஒரு கதை அப்டின்னா, யமுனா ஒரு சுட்டி பெண். அவள் தன் தோட்டத்தில் விளையாடும்போது, ஒரு அழகிய குட்டி முயலை கண்டாள். குட்டி முயல், முயல்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அப்டி கேள்வி கேட்கும்போது குழந்தைங்க யோசிப்பாங்க. மேம் முயல்னா ராபிட் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வார்த்தைக்கான அர்த்தம். அப்ப முயல்னா ராபிட் சொல்லிக் குடுக்குறோம். குட்டி முயலை கண்டாள். யமுனா, யமுனை அப்டின்னு சொல்லிட்டு. இப்ப யமுனான்ற வார்த்தை என்னது? ஒரு ரிவர். அப்ப குழந்தைக்கு என்ன சொல்றோம்? ஒரு ரிவரோட பேரையும் அங்க சொல்லிக் குடுக்குறோம். யமுனா அந்த குட்டி முயலுக்கு யமுனை என்று பெயர் சூட்டினாள். எதனால? அவ பேரு யமுனா. அதோட சார்ந்த ஒரு பேரா வரும்போது யமுனைன்னு சொல்லி பேர் வைக்கும்போது, அவ ரொம்ப ஆனந்தமாக மகிழ்ந்தாள். அப்ப இதுக்கான பாடல் பாருங்களேன். "திமுயல் ஓடுது, தாவி தாவி ஓடுது, எட்டி பிடிக்கச் சென்றேன், எங்கோ ஓடி ஒளிந்தது." அப்ப குழந்தைக்கு ரொம்ப ஆர்வமாயிடும். கண்டிப்பா மேம் மேம் நான் பாடுறேன், நான் இதுக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லி வருவாங்க. அந்த ஆர்வத்த தூண்டுறது தான் நம்ம தமிழ் ஒலிப்பியலே. இன்னொரு பாடல்கள்னு சொல்லுங்களேன். இன்னொரு பாட்டுன்னு பார்த்தோம்னா, நம்ம எடுத்துக்கலாமே. னால நம்ம நார்மலா தெரியும் டமாரம் தான். அதுக்கு ஒரு ஆக்ஷன் பாருங்க. ட ட ட டமாரம். நம்ம பார்த்த க்கு பாருங்களேன், முயல் சம்மந்தப்பட்டது. முயல். அந்த எழுத்துக்கு அதாவது அந்த வார்த்தைக்கு சார்ந்த ஆக்ஷன் பண்ணும்போது, குழந்தை மைண்ட்ல ஈஸியா நின்னுடும். இப்ப நம்ம டமாரம் எடுத்துக்கலாம். ட ட டமாரம். அதுக்கு ஒரு சின்ன கதை அப்டின்னா, ஒரு பள்ளியில்
ஆசிரியர் டமாரம் ஒன்றை காட்டினார். டமாரம்னா என்ன? ட்ரம்ஸ். டமாரம்ல என்ன ஒலி வரும்? என்ன சத்தம் வரும்? ட டமாரம். யாருக்கெல்லாம் டமாரம் பிடிக்கும்? அப்படி கேட்கும்போது குழந்தைங்க கண்டிப்பா மேம் நான் ஸோ குழந்தைங்க அத கவனிக்கவே இல்லாம இருக்காங்கன்னா கூட அந்த கான்சன்ட்ரேஷனுக்குள்ள வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேள்வி கேட்கும்போது. ஸோ டமாரம்னா என்ன? ட்ரம் சொல்லுவாங்க. மேம் நான் பண்றேன். அப்புறம் அவங்க விரல்கள் வைத்து ட ட ட டமாரம் என்று ஒலியை எழுப்பினார்கள். அப்ப பள்ளியில எல்லா குழந்தையும் டமாரம் இருக்காது. அப்ப அதுக்கேத்த மாரி பாவனை சேர்ந்து பார்க்குறாங்க. அப்ப எல்லாரும் கைய வச்சுட்டு டமாரம் அடிக்கிற மாரியே ஆக்ஷன் பண்ணி சத்தத்த குடுக்குறாங்க. ட ட ட ட ட ட. ஸோ அதுக்கு பாடல்னு போனோம்னா, டம் 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 டமாரமாம் டமார சத்தம் அபாரமாம் படையும் நடுங்குது இடியும் முழங்குது டமார சத்தம் டம் டம் டம். ஸோ ரொம்ப குழந்தைங்க ஜாலியா ஆயிடுவாங்க கண்டிப்பா. சில குழந்தைங்க அப்படியே டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, தூங்குவாங்க. அண்ட் மேபி ஸ்பெஷல் குழந்தைங்க கூட ஸ்கூல்ஸ்ல இருக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு அந்த பாட்ட கேட்கும்போதே என்னமோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்துரும். ஸோ அதுதான் இந்த மான்டெசரி மெத்தடாலஜி தமிழ் கொண்டு வந்தது நம்ம. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் ஒலிப்பியல்ல ஒவ்வொரு எழுத்தும் கவி பாடுது. ஒவ்வொரு எழுத்தும் கதை பாடுது. ஸோ தமிழ் ஒலிப்பியல நீங்களும் கத்துக்கோங்க. பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் முதல்ல கத்துக்கோங்க. ஆசிரியர்கள் கத்துக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தமிழ் ஒலிப்பியல எளிதா சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ தமிழ் ஒலிப்பியல் நமது தமிழ் தலைமுறைக்காக. தமிழ் ஒலிப்பியலுக்கு குழந்தைகளுக்கு நீங்க வந்து ஒரு லெட்டர்ஸ்க்கு ஒரு சவுண்ட்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறீங்க. இவங்களுக்கு பயிற்சிக்கு ஏதாவது நீங்க பயிற்சி எடுக்கல அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? இப்ப தமிழ் ஒலிப்பியல் பாடல்கள் முடிக்கிறாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு குழு முடிக்க அவங்க வந்து பயிற்சி எடுத்து அந்த ஒர்க் ஷீட் ஆக்டிவிட்டி பண்ணா மட்டும் தான் அவங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்கும். இல்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, பயிற்சி முடிக்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஏன் வருது அப்டின்னா, இப்ப ஆக்ஷன் பண்றாங்க. சில குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து அதுக்கான பப்பெட்ஸ் மாரி கையில காட்டுறாங்க. ஃபிளாஷ் கார்ட்ஸ் காட்டுனா மட்டும் தான் மைண்ட்ல நிக்கும். ஏன்னா சும்மா நம்ம ஒரு புக்க வச்சு கதை சொன்னா மட்டும் மைண்ட்ல நிக்காது கண்டிப்பா. ஒரு ஆக்ஷனோ இல்ல பிக்சரோ காட்டும்போது தான் அவங்க வந்து இமேஜின் பண்ணிப்பாங்க. ஓ! இப்படிதான் குழந்தை இருந்தா, இப்படிதான் முயல் ஓடுச்சான்னு இமேஜின் பண்ணிப்பாங்க. அதுக்கு பப்பெட்ஸ், ஃபிளாஷ் கார்ட் காட்டுறோம். அது மட்டும் இல்லாம பயிற்சி ஏடுல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குழு முடிக்க அவங்க ஆக்டிவிட்டி பண்ணும்போதே, அந்த எழுத்த புரிஞ்சுகிட்டு அந்த ஆக்டிவிட்டி செய்ய முடியும். அப்ப கண்டிப்பா அவங்க மைண்ட் அது ஸ்ட்ராங்கா நின்னுடும். ஏன்னா அவங்க ஆக்டிவிட்டி நீங்க ஹெல்ப்பே பண்ண வேண்டாம். அதுல இருக்க சென்டென்ஸ படிச்சு நீங்க என்ன பண்ணணும்னு ஆக்டிவிட்டி சொல்லிட்டா மட்டும் போதும். அவங்களே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளவு சுலபமா குடுத்துருக்கோம் நம்ம அதுல. இப்போ ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் கொடுக்குறோம். நம்ம வந்து பயிற்சி அதாவது குழந்தைங்க வந்து முதல்ல அவங்களுடைய எழுத்துக்களை மனதில் பதிய வச்சுட்டு அதை திருப்பி பயிற்சியாகவும் நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. அந்த எழுத்துக்களும் மறக்காது, எழுதும் போது தடங்களும் வராது. அப்போ தமிழ் ஒலிப்பியல் நம்ம எல்லாருக்கும் தேவை.